என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்னுடைய வராகி அம்மா என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டு விட்டாயல்லவா? உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு மனது சற்று ஆறுதலடைகின்றது அல்லவா? அம்மா, எனக்கு பிடித்த விஷயத்தை என் கைகளில் கொடுப்பதற்கு நீ இப்பொழுது தயாராக இருக்கின்றாயா? நான் கேட்டதும் எனக்கு கொடுத்திருந்தால் இத்தனை நாள மன கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்காதே. இப்பொழுது இந்த தாயானவள் உனக்கு இன்றாவது மனது இரக்கம் வந்ததே என்று என் பிள்ளை என்னை நோக்கி பார்ப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். அம்மாவினுடைய நெற்றி பொட்டை நான் தொடச் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய தாயானவள் நெற்றி கண்ணை உடையவள். நீ என்னுடைய நெற்றி பொட்டை தொடும் பொழுது இந்த தாயானவளின் நெற்றி கண் உனக்காக திறக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உனக்கு நீக்கி தரப்படும். இந்த அம்மா உனக்கான நல்ல விஷயத்தை தான் இன்று செய்துவிட முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு அம்மா முடிவு கட்டி நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். இதுதான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்காமல், நான் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டால் போதும், அது எப்படி கிடைத்தாலும் பரவாயில்லை என்று என் பிள்ளை நீ எண்ணுவதற்கு தொடங்கிவிட்டாய். என் குழந்தைக்கு நம் வாழ்க்கையில் இத்தனை காலமும் சந்தோஷத்தை தொலைத்து விட்டோம். இனிமேலாவது இந்த சந்தோஷத்தை நாம் மீதி இருக்கின்ற காலமும் அனுபவிக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ மனதார நினைக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உணர்ந்து, உன்னுடைய நிலையை உணர்ந்துதான் இன்று உன் வராகியானவள் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் சற்று உனக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுதே நீ என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். அம்மா, இன்னெந்த விஷயங்கள் எனக்கு மனக்குழப்பமாக இருக்கின்றது, நீ எனக்கு தீர்த்து கொடுப்பாயா என்று. நான் உன் தாயல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பவள் அல்லவா? நான் நீ கேட்டதை உனக்கு கொடுக்காமல் விடுவேனா? உன்னுடைய குழப்பத்தை தீர்த்து தராமல் போய்விடுவேனா? நீ இந்த குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் உனக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமலேயே போய்விடுமே. அதனால் அம்மா, எப்பேற்பட்ட மனக்குழப்பங்கள் உனக்கு இருந்தாலும் அந்த குழப்பத்தை உனக்கு நீக்கி கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அம்மா எத்தனை பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளை, எந்த அளவிற்கு என்னை நம்பி நீ உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளைக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அம்மா இதையெல்லாம் பார்க்கிறாளா, இதையெல்லாம் நமக்கு செய்து கொடுப்பாளா என்று எப்பொழுதும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் என் பிள்ளைக்கு வேண்டாம். எல்லோருடைய மனதிலும் பல எண்ணங்கள் வந்து வந்து செல்லத்தான் செய்யும். நல்ல எண்ணங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் நினைத்தது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் வருகின்றது. ஆனால் இரவு நேரம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை நீ அதிகரித்து விடுகின்றாய். அதிகமாக அதை பற்றி யோசித்து யோசித்து மேலும் மேலும் கஷ்டத்தை உனக்குள் வளர்த்து கொள்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அதிலிருந்து நடக்கக்கூடிய நல்லதை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் தீர்வுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய மனநலம் பாதிக்கப்படும் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்றால்
உன் மனது எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களில் இருக்க வேண்டும். தெளிவான வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். மாறாக எப்பொழுதும் குழப்பத்திலும் நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து வேதனைகளிலும் இருக்கக்கூடாது. எல்லாமே உனக்கு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கப்படும். இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்க்கையில் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமே உனக்கு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் என் பிள்ளை மனநிலையில் உனக்கு சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் தெளிவான மனநிலையோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது உனக்கு எல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ, யாருடைய ஆலோசனைகளும் இல்லாமல் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் அதை சரி என்று சொல்கின்றதோ அப்பொழுது அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து விடலாம். என் தங்கமே, அடுத்தவர்களிடத்தில் நின்று உதவி கேட்பதை விட உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தோன்றும் பொழுது அதை நீ சரியான நேரத்தில் செய்து விட்டாலே போதும். மாற்றங்களை உனக்கு நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளை எல்லாவற்றையுமே மனத்தெளிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். என் பிள்ளைக்கு இன்று அம்மா மங்கள செய்தி ஒன்றினையும் தரவிருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது. இதனால் உன் மனதில் நீண்ட நாட்களாக நீ தேக்கி வைத்த ஏக்கங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. யார் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்வார்கள்? யார் உனக்கு நல்லது செய்வார்கள்? யார் உன் வாழ்க்கையை அழிக்க முற்படுவார்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொள்கின்ற நல்ல மனப்பக்குவமும் உனக்குள் வரப்போகின்றது. நல்ல மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சிறப்பான நல்ல நாள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. அந்த நாள் நாளைய விடியலாக உனக்கு இருக்க போகின்றது என்பதனையும் அம்மா முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியல் சித்ரா பௌர்ணமியினுடைய விடியல். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய விடியல். என் பிள்ளையே, நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரால் தெளித்து இந்த தாயானவளை நீ உள்ளே வரவேற்க வேண்டும். தெய்வங்கள் அனைவரும் உள்ளே குடியிருக்க வேண்டும். நாளை என் பிள்ளைக்கு வெற்றி செய்தி வந்து சேர வேண்டும். என் பிள்ளையே, நாளை உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீ சர்க்கரை வாங்கி கொடு. அதாவது மண்ட வெல்லத்தை வாங்கி உன் இல்லத்தில் வைத்துவிட்டு அதனை கொண்டு உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் மனமகிழ்ந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய துணை உனக்கு இருக்க வேண்டும். நாளை உன் குலதெய்வத்தை வணங்க மறக்காதே. என் தங்கமே, சித்ரா பௌர்ணமி நாளில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் நீ வணங்கினால் உனக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல சித்திரகுப்தரை வழிபடுவாயானால் அவர் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகளை குறைத்து விடுவார் என்று அர்த்தம் கிடையாது. என் பிள்ளையை, சித்திரகுப்தரை நாளை வணங்கும் பொழுது நீ செய்த பாவங்கள் எல்லாவும் அப்படியே வைத்துவிட்டு இனிமேல் செய்ய நினைக்கின்ற பாவங்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான புண்ணிய கணக்குகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலும் தவறாமல் செய்து விடாமல் உனக்கு மனதிற்குள் நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அவர் மூலமாக உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி வந்து சேரும். என் பிள்ளையே, நீ என் நெற்றி குங்குமத்தை தொட்டதற்கான பலனையும் அடையத்தான் போகின்றாய். என் குழந்தைக்கு மனதில் எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம். எப்பொழுதும் தெளிவோடு இரு. இந்த வராகி உனக்கு துணை இருக்கின்றாள் என்பதனை எப்பொழுதும் நினைவில் கொண்டிரு. நல்ல வாழ்க்கையை அம்மா உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். நீ கேட்டதை விடவும் சிறப்பான நாட்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன்.
என்றும் உனக்கு மன நிம்மதி கிடைக்க இந்த வராகி உன்னோடு துணை இருப்பாள் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும். என் பிள்ளையே, இன்று இரவை நீ கடந்து வா. நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ எந்த ஒரு சந்தேகமோ உனக்கு தேவை கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.